கிரவுண்டுக்குள்ள பிளேயர்ஸ் மோசமா நடந்துகிட்ட 3 ஸ்பிரிட்லெஸ் கிரிக்கெட் மூமெண்ட்ஸ். நம்பர் 1 2021 பிபிஎல்ல பெர்த்துக்கு சிட்னிக்கு ஒரு மேட்ச் நடந்துச்சு. சிட்னி அந்த மேட்ச்ல ஈஸியா டார்கெட்டை சேஸ் பண்ணியிருந்தாங்க ஜேம்ஸ் வின்ஸுடைய அதிரடி நாக்குனால. அந்த மேட்ச்ல கடைசியில 3 ஓவர் இருந்துச்சு, ஒரு ரன் தான் தேவைப்பட்டிருந்துச்சு. ஆனா ஜேம்ஸ் வின்ஸ் 98ஓட களத்துல இருந்தாரு. அவர் செஞ்சுரி அடிக்க 2 ரன் தேவைப்பட்டுச்சு. ஆனா ஆண்ட்ரூ டைக்கு ஜேம்ஸ் செஞ்சுரி அடிக்கிறது பிடிக்கவே இல்லை. அதனால வேணும்னே ஒரு பவுன்சரை போட்டு வைடு போட்டிருப்பாரு. என்னதான் சிட்னி அந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தாலுமே வின்ஸால செஞ்சுரி அடிக்க முடியாம போயிருக்கும். மக்கள் எல்லாருமே பூ பண்ண துவங்கி இருப்பாங்க. ஆண்ட்ரூ டை அந்த மேட்ச் மட்டும் இழக்கல, மக்கள் அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கையும் அன்னைக்கு இழந்திருந்தாரு. நம்பர் 2 2024 சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச். இதுதான் லீகோட கடைசி மேட்ச். ஜெயிக்கிறவங்க தான் பிளே ஆஃப் குள்ள போவாங்க அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன். கடைசியில ஆர்சிபி ஜெயிச்சிருவாங்க, அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி. அதுக்கப்புறம் ஆர்சிபி பிளேயர்ஸ் எல்லாருமே வெறித்தனமா ஆர்ப்பாட்டம் பண்ணி செலிப்ரேட் பண்ண துவங்கி இருப்பாங்க. பொதுவா மேட்ச் முடிஞ்ச உடனே டீம்மேட்ஸ் எல்லாம் கை குலுக்குறது வழக்கம் இல்லையா? அப்படியாக சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாம் லைன்ல நின்று ஹேண்ட் ஷேக் பண்ண வந்திருப்பாங்க. ஆனா ஆர்சிபி பிளேயர்ஸ் உற்சாகம் மிகுதியில கை குலுக்குறதே மறந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இதை பார்த்து காண்டான தோனி போங்கடா கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கை குலுக்காமலே அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு. இது அன்னைக்கு பெரிய விவாத பொருளாச்சு. இதுல யார் மேல தப்புன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க, சொல்லி நான் மாட்டிக்க விரும்பல உங்ககிட்ட. நம்பர் 3 இந்த ஒரு மேட்ச்ல பாகிஸ்தான் பிளேயர்ஸ் எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க. ஆனா ஐதர் அப்படிங்கிற பேட்ஸ்மேன் மட்டும் இங்கிலாந்து பவுலர்ஸ்க்கு ஆட்டம் காமிச்சிட்டு இருந்தாரு. எல்லா பால்ஸுமே டிஃபென்ஸ் வச்சிட்டு இருந்தாரு. அப்படிதான் ஸ்டுவர்ட் பிராட் போட்ட பாலையும் அழகா டிஃபென்ஸ் வைப்பாரு. அதை பார்த்து காண்டான பிராட் என்ன பண்ணுவாருன்னா கோவப்பட்டு பாலை எடுத்து வேணும்னே அவர் மேலேயே வீசிடுவாரு. யோசிச்சு பாருங்க, தெரியாதனமா ஸ்பீடா வீசி இருந்து அவருக்கு படக்கூடாத இடத்துல பட்டுருச்சுன்னு சொன்னா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இதனாலே ஸ்டுவர்ட் பிராடுக்கு 50% மேட்ச் ஃபீஸ் ஃபைனா போட்டாங்க.